ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஸ் ஆஃப் ஃபன். இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த 2025ஆம் ஆண்டு வரக்கூடிய லாஸ்ட் சூரிய கிரகணம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன அப்டேட் தான் பார்க்க போகிறோம். இந்த சூரிய கிரகணம் வரக்கூடிய நாள் நேரம் எப்போது, இந்தியாவில் இந்த சூரிய கிரகணம் தெரியுமா, முக்கியமாக இந்த கிரகணத்தப்போ கர்ப்பிணி பெண்கள் வெளியே போகலாமா, இந்த கிரகணத்தை கர்ப்பிணி பெண்கள் பார்த்தா குழந்தைக்கு ஏதாவது பிரச்சனை வருமா, இந்த மாதிரியான முக்கிய தகவல்கள் இந்த வீடியோவில் இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சூரிய கிரகணம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். பூமி, சூரியன், சந்திரன் இது மூணுமே ஒரே நேர்கோட்டில் சந்திக்கும் பொழுது, குறிப்பாக இந்த சூரிய கிரகணம் அமாவாசை நாளில் தான் வரும் இல்லையா. பூமிக்கும் சூரியனுக்கும் நடுவில் சந்திரன் வரும்பொழுது சூரிய ஒளி கதிர்கள் பூமி மேலே நேராக வந்து படாத வண்ணம் சந்திரன் அந்த நிலா வந்து மறைச்சிட்ருக்கோம் இல்லையா. இந்த நிகழ்வை தான் சூரிய கிரகணம் சொல்கிறோம். இந்த 2025ஆம் ஆண்டு வரக்கூடிய இந்த லாஸ்ட் சூரிய கிரகணம் பார்த்திங்கன்னா ஒரு பகுதி சூரிய கிரகணம், அதாவது சூரிய கதிர்கள் ஒரு பகுதி அளவு மறைக்கப்படும். இந்த சூரிய கிரகணம் வரக்கூடிய நாள் நேரம் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி இரவு 10:59க்கு தொடங்குது. மறுநாள் அதிகாலை 3:23க்கு முடிவடையுது. கிட்டத்தட்ட 4 மணி நேரம் 24 நிமிடத்துக்கு இந்த கிரகணமானது நீடிக்கும். இந்த கிரகணத்துடைய உச்சக்கட்ட நிலை ரொம்ப பவர்ஃபுல்லாக இந்த கிரகணம் எப்போ இருக்கும், பீக் ஸ்டேஜில் எப்போ இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 1:11 மணிக்கு. இந்த கிரகணம் இந்தியாவில் தெரியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவில் இந்த கிரகணம் நிகழக்கூடிய நேரம் பார்த்தீங்கன்னா இரவு அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அதனால் நமக்கு இந்த சூரிய கிரகணத்தை பார்க்க முடியாது. இந்த சூரிய கிரகணம் உலக அளவில் நிகழப்போகுது அப்படிங்கிறது உண்மைதான் இல்லையா. ஸோ நம்ம கர்ப்பிணி பெண்களாக இருக்கும்போது கண்டிப்பாக சில விஷயங்களை கிரகண நேரத்தில் ஃபாலோ பண்ணுவோம். அந்த விஷயங்களை இந்த நேரத்துலையும் ஃபாலோ பண்ணியே ஆகணும். கிரகணத்தை கர்ப்பிணி பெண்கள் பார்க்கலாமா கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக கிரகணத்தை கர்ப்பிணி பெண்கள் பார்க்கறது கூடாது. சந்திர கிரகணத்தை எல்லாருமே வந்து கண்டு மகிழ்வாங்க. கண்ணாடி, அதுக்காக ஸ்பெஷல் கண்ணாடி இருக்கும், அதை வாங்கி யூஸ் பண்ணிட்டு பார்க்கலாம். பட் சூரிய கிரகணத்தை பார்க்கறது தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கர்ப்பிணிகளாக இருக்கும்போது சூரிய கிரகணத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். சில விஷயங்களை நம்ம பண்ணக்கூடாது. கிரகணத்தப்போ கர்ப்பிணி பெண்கள் வெளியே போகலாமா கூடாதா அப்படின்னா, நம்ம தேவையில்லாத விஷயங்களுக்கு கிரகணத்தப்போ வெளியே போகக்கூடாது. கிரகணம் அப்படின்னாலே அதில் கதிர்வீச்சுகள் ரொம்ப அந்த நாட்களில் அதிகமாக இருக்கும். சூரிய கிரகணம் தான் சந்திர கிரகணத்தை விட ரொம்ப கொடுமையானது. அந்த சூரிய கிரகணத்தில் தான் பார்த்திங்கன்னா கதிர்வீச்சுகள் ரொம்ப வீரியமிக்கதாக இருக்கும், பவர்ஃபுல்லாக இருக்கும். இந்த கதிர்வீச்சுகளால் நம்மளுக்கோ நம்ம வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தைக்கோ எந்த ஒரு தாக்கமும் ஏற்படக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் தேவையில்லாமல் வெளியே போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறோம். இது தவிர்த்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு அன்றைக்கி தான் வந்து டெலிவரி டேட் கொடுத்துருக்காங்க, திடீர்னு பெயின் வந்துடுச்சு, வாட்டர் பிரேக் ஆகிடுச்சு, ஸ்கேன் எடுக்கணும், டாக்டர் எமர்ஜென்சியாக நான் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக போயிட்டு வரலாம். உங்களை சுற்றி ஏதோ ஒரு ஷாலோ ஒரு க்ளாத்தோ வச்சு கவர் பண்ணிட்டு நீங்கள் போயிட்டு வரலாம். இதை தவிர்த்து தேவையில்லாமல் அந்த டைமில் வெளியே சுற்றுறது அவாய்ட் பண்ணிக்கணும். நிறைய பேர் வந்து நைட்டில் அவுட்டிங் போகிறேன், ஷாப்பிங் போகிறேன், பீச் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போவீங்க. அதை மட்டும் அன்னைக்கு குறிப்பிட்ட அந்த நாளில் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ கர்ப்பிணிகள் கண்டிப்பாக அவசியம் இல்லாமல் அன்னைக்கு வெளியே சுற்றுறது கூடாது. இதை தவிர்த்து நம்ம செய்யக்கூடாத விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஹார்டான ஃபுட்டை சாப்பிட்றது, அதாவது நான்வெஜ் சாப்பிட்றது. அந்த நேரத்தில் அன்னைக்கு அந்த கிரகணம் அன்னைக்கு இரவு பார்த்திங்கன்னா நான்வெஜ் சாப்பிட்றது, எக்கு சாப்பிட்றது, எண்ணெயில் பொரிச்ச ஐட்டம் சாப்பிட்றது, ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்றது, இதெல்லாம் பண்ணவே கூடாது. சில உணவுகள் நமக்கு சேராது இல்லையா, பருப்பு, பால். சிலருக்கு பருப்பு சேராது, சிலருக்கு பால் சேராது, சிலருக்கு கத்திரிக்காய் வந்து சேராது, அரிக்கும். சிலருக்கு இறால் சாப்பிட்டா வயிறு உப்பலாக இருக்கும். இந்த மாதிரி நமக்கு சேராத உணவுகள், குறிப்பிட்ட உணவுகள் இருக்கும். அந்த உணவுகளை அந்த நாட்களில் சாப்பிடக்கூடாது. குறிப்பாக நம்ம கிரகணம் தொடங்குறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே நம்மளுடைய உணவை வந்து முடிச்சிடணும். அதுக்கு அப்புறம் நீங்கள் சாப்பிடுவீங்க. கிரகண நேரத்தில் எனக்கு பசிக்கும்னா அதுக்கு முன்னாடியே தேவையான பழங்கள் எல்லாத்தையும் வந்து கட் பண்ணி ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கிறது நல்லது. தண்ணீர் வந்து எவ்வளோ வேணாலும் நம்ம குடிக்கலாம், போதுமான அளவு தண்ணீர் வந்து குடிங்க. நிறைய பேர் வந்து சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, நான் கிரகண நேரத்தில் சாப்பிட்டா எனக்கு அதிகமாக வாமிட் வந்துடுச்சு, வயிறு உப்பலாகவே இருக்குது அப்படின்னு. சாப்பிடவே கூடாதுன்னு எதுவுமே கிடையாது. நம்ம சாப்பிடக்கூடிய உணவு ஈஸியாக டைஜஸ்ட் ஆகக்கூடிய உணவாக, லைட்டாக இட்லி, இடியாப்பம் இந்த மாதிரி லைட்டான ஃபுட்டாக இருக்கணும். ஹெவி ஃபுட்டை வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா கிரகண நேரத்தில் நமக்கு டைஜஷன் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். அடுத்து நம்ம செய்யக்கூடாத விஷயங்கள் என்னென்னா, மொபைல் அதிகமாக யூஸ் பண்ணுறது, லேப்டாப் அதிகமாக யூஸ் பண்ணுறது, லேப்டாப்பை சார்ஜ் போட்டுட்டு மடியில், அதாவது வயிற்றுக்கு பக்கத்தில் வச்சு ரொம்ப நேரம் யூஸ் பண்ணுறது, இதெல்லாம் கூடவே கூடாது. முக்கியமான கால்ஸ் வந்தால் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். அந்த நேரத்தில் தேவையில்லாமல் மொபைலோ லேப்டாப்போ யூஸ் பண்ணாமல் இருக்கிறது பெஸ்ட்டு. ஷார்ப்பான பொருட்களை ஹேண்டில் பண்ணக்கூடாது. எம்ப்ராய்டரி பண்ணுறது, நெயில் கட் பண்ணுறது, அப்புறம் ஏதாவது துணி தைக்கிறது, பேப்பர் கட் பண்ணுறது, துணி வெட்டுறது, இந்த மாதிரி விஷயங்கள். ஈவன் வந்து நம்ம ஊசி நூல் கோக்குறது, இதெல்லாம் கூட பண்ணவே கூடாது. இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த நேரத்தில் புவியீர்ப்பு சக்தி பயங்கரமாக டிஃப்ரென்ஸில் இருக்கும். நம்ம உலக்கையை நிறுத்தி வச்சோம் அப்படின்னா, நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த வீடியோ கூட பார்த்துருப்பீங்க, கிராமப்புறங்களில் இன்னுமே வந்து இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணுறாங்க. கிரகண நேரம் ஃபுல்லாகவே அந்த உலக்கை வந்து செங்குத்தாக நிற்கும். கிரகணம் முடிகிற வரைக்குமே. கிரகணம் முடிஞ்சதும் டக்குனு கீழே விழுந்துடும்.
அந்த அளவுக்கு புவியீர்ப்பு சக்தியில் பயங்கரமான டிஃப்ரென்ஸ் இருக்கும் அப்படிங்கிறதுனால தவறுதலாக கை கட் பண்ணிப்போம். அதனால் ஷார்ப்பான பொருட்களை யூஸ் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதனால தான் நம்ம வந்து கிரகணம் தொடங்குறதுக்கு முன்னாடியே சமைக்கிறது, சாப்பிட்றது 1 ஹவருக்கு முன்னாடியே நம்ம இதெல்லாம் முடிச்சிடணும். இந்த கிரகணம் தொடங்குறது இரவு 11 மணி வாக்கு தான், 10:59 தான் இல்லையா? அதனால் முன்னாடியே நம்ம இந்த வேலைகள்லாம் முடிச்சிடணும். அந்த நேரத்தில் பசிக்கும் அப்படின்னா முன்னாடியே அதுக்கான ஃப்ரூட்ஸ் வந்து கட் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. தூங்கலாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்காங்க. தாராளமாக தூங்கலாம், எந்த ஒரு இஷ்யூஸும் கிடையாது. தூங்குறதுனால மனசு அமைதியாக இருக்கும். நமக்கும் நம்ம குழந்தைக்கோ ஏதாவது பிரச்சனை வருமா கிரகணத்தினாலன்னு யோசிக்காமல் நம்ம மைண்ட் வந்து காமாக இருக்கும். தூக்கம் வராதப்போ பிடிச்ச இசை கேட்கலாம், பிடிச்ச புத்தகம் படிக்கலாம், பிடிச்ச தெய்வத்தை வழிபடலாம். இந்த மாதிரி பண்ணும்போது மனசு வந்து அமைதியாகும், ஆட்டோமேட்டிக்காக தூக்கம் வரும். கிரகணம் முடிஞ்சதுமே உடனே குளிக்கணும், உடனே வீடு க்ளீன் பண்ணணும்னு எந்த அவசியமும் கிடையாது. நார்மலாக நீங்கள் மார்னிங் எப்போ குளிப்பீங்களோ அந்த டைமை ஃபாலோ பண்ணிக்கோங்க. வீடு எப்படி நார்மலாக க்ளீன் பண்ணும்போது எப்படி க்ளீன் பண்ணுவீங்களோ அதே போல் ஃபாலோ பண்ணால் போதும். அதுக்காக டீப்பாக க்ளீன் பண்ணுறேன்னு அந்த பொருளை இந்த பொருளை இழுத்து வைக்கிறது, தூக்குறது இதெல்லாம் பண்ணக்கூடாது. நான் சொன்ன மாதிரி முக்கியமாக ஃபுட்டு வந்து ரொம்ப லைட்டான ஃபுட்டாக எடுத்துக்கோங்க. குறிப்பாக அந்த டைமில் வந்து ஹஸ்பண்டோட கான்டாக்டில் இருக்கக்கூடாது. இதெல்லாம் நம்ம வந்து செய்யக்கூடாத விஷயங்கள். இதை தவிர்த்து உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, அதுக்கான ரிப்ளை நான் கொடுக்குறேன். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.